நிறையா பேர் என் டைம்லைனில் வந்து விஐஎஃப் பற்றி பேசுங்க, விஐஎஃப் பற்றி பேசுங்க, விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன். இப்போது திஸ் ஃபவுண்டேஷன் இஸ் லெட் பை அஜித் தோவல். ஓகே ஃபைன். இது பற்றி நான் பல வருஷம் முன்னாடி பேசியிருக்கேன். ஆம் ஆத்மி பார்ட்டி வரும்போது ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசியிருந்தேன். ஏன்னா பர்சனலாக அரவிந்த் கெஜ்ரிவாலை போய் பார்த்தேன். பார்க்கும்போது அவர் அப்போது ஃபஸ்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ராம்தேவ் பாபா, ரவிசங்கர், கிரண் பேதி, பல ரைட் விங்கர்ஸ் கூட கொடுத்துருந்தாரு. ஒரே விஷயம் சார், ரைட் விங்கர்ஸ் கூட ஏன் போகிறீங்க? ஒரே வார்த்தை சொன்னார், அவங்க கூட்டம் கூட்டு வர வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம், டே ஒன்று மூடி புதைச்சிருவாங்கடான்னு. அப்படி சொல்ல மைண்ட் வாய்ஸ் இருந்தது, அப்படின்னா சொல்ல முடியாதுல்ல. ஸோ மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டேன். பட் அந்த விமர்சனத்தையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில். பட் எனிவே அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இப்போ விவேகானந்தா ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், எதிர்கட்சி ரைட் விங் சதி செய்யும். அதோட வேலை சதி செய்கிறது. நான் ஒரு ப்ரொஃபஸர் சத்யா அவரது நான் பெரிய வீடியோ கொஞ்ச நேரம் பார்த்தேன், ஒரு 15 மினிட்ஸ் பார்த்துருப்பேன். அதுக்கு மேலே ஐ ஷுட் ஹவ் சீன் இட், நான் பார்க்கணும் அதை. பட் ஐ காட் த ஜிஸ்ட் ஆஃப் இட் தட் விவேகானந்தா ஃபவுண்டேஷன் பற்றி பேசுகிற ஆரம்பிச்சிருக்காரு. பட் வேர் டஸ் இட் கோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை காங்கிரஸும் டிஎம்கே நான் முட்டா பசங்களா? இல்லை முட்டா பசங்கன்னா அவங்க எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? இல்லை கேட்குறேன். மன்மோகன் சிங் அந்த டைமில் இந்தியாஸ் பிக்கஸ்ட் இன்டர்னல் த்ரெட் இஸ் மாவோயிஸ்ட்னாரு. மன்மோகன் சிங் இஸ் அ பிக் எக்கனாமிஸ்ட். பட் அந்த நேரத்தில் பிட்வீன் 2004 and 2014, 2002 ரயட்ஸ்க்கு அப்புறம் பனிஷ் பண்ணல, கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கல, ஹேமந்த் கர்கரேக்கு பாதுகாப்பு இல்லை, கவனம் இல்லை, கவனம் செலுத்தல, ரைட் விங் மேலே அவ்வளோ கவனம் செலுத்தல. சில ஆஃபீஸர்ஸ் கவனம் செலுத்தினாங்க, செத்து போயிட்டாங்க. வை? ஸோ டிஎம்கேக்கு என்ன குட்டி பாப்பாவா? டிஎம்கே செல்ல பாப்பாவா? நம்ம கண்டுபிடிச்சி அவருக்கு கொடுக்கணும்ட்டு இந்த கில்ட்டுகளை வச்சுட்டு என்ன பண்ண போற கட்சியில்? இந்த சேகர் பாபு, துரைமுருகன், அப்புறம் என்னன்னா பொன்முடி, அப்புறம் நிறைய இருக்கு, ஜெகத் ரட்சக, இந்த கொட்டையர் இருக்குல்ல, இது சுத்தி நிக்குதுல்ல, இது எப்போ சார் தூக்கி வெளியேறி போறீங்க? என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்கு? என்ன மாறுனுச்சு உங்க கட்சியில்? நீங்க தோத்து போனீங்க எலெக்ஷனை, அப்புறம் என்ன மாறுனுச்சு? யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அக்கிரமமா இல்லை இதெல்லாம்? சதி நடக்குங்க, பண்ணுவான். ரைட் விங்காரன் சதி பண்ணுவான், ஆர்எஸ்எஸ் காரன் ஆர்கனைஸ்டா இருக்கான். விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, பல சில்லறைங்கெல்லாம் கூட சேர்த்து வச்சு அவன் ஆர்கனைஸ்டா வச்சிருக்கான் தன்னவே. நீ என்ன பண்ற? தீக்கால வீரமணி என்ன பண்றாரு? ஐயோ முடாக்க படுத்துட்டு இருக்காரு. பெரியாரோட லெகசி ஆயா இது? பெரியாரோட லெகசி இந்த லட்சணத்துக்கு தான் வச்சுக்குவீங்களா நீங்க? தீகா என்ன நிலைமையில் இருக்கு பாருங்க. ஏதோ இந்த யங்ஸ்டர்ஸ் மதிவதனி, அந்த அம்மா ஒரு லாயர் அம்மா இருக்காங்க, அருள்மொழி, அவங்கெல்லாம் ஏதோ பேசிக்கிறாங்கன்ட்டு ஏதோ மேடை பேச்சல பேச்சு காப்பாத்திக்கிறாங்க. கிரவுண்ட்ல களத்துல வேலை எங்க இருக்கு உங்களுக்கு? பெரிய அண்டா, பெரிய குண்டா. கேட்கிற சக்தி இல்லையே உங்களுக்கு, கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஜக்கி எதுக்கு சார் எதுக்கல? நீங்க சொல்லுங்க சார். நீங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்த ஜக்கி எதுக்கல? அண்ணாமலை மேல 3 கேஸ் நான் போட்டு வச்சிருக்கேன், என்ன பண்ண அதுக்கு? அது சொல்லு போதல. அண்ணாமலை மேல 2 கேஸ் இருக்கு, கோர்ட் மூலியமா நான் ஜெயிச்சிருக்கேன். ஒரு கேஸ்ல எஃப்ஐஆர் ஆச்சு, திருப்பரங்குன்றம் விவகாரத்துல. ஏன் சமன் கொடுக்கல? பத்த விட்டீங்கல்ல, தமிழ்நாடு பத்த விடுறீங்கல்ல, அறிவில்லை. பல விஷயங்கள் இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். RN ரவி மேட்டர் எல்லாம் பெரிய பெரிய மேட்டர் நான் சொல்றது. என்ன பண்ணீங்க? ஏன் பண்ணல? நான் இவ்வளோ வேலை சத்தியமா சொல்றேங்க, ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் இவ்வளோ வேலை காங்கிரஸ் டிஎம்கேக்கு எதிர்த்தான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்ணியிருந்தேன்னா, இன்னாரும் மோடி என்ன வந்து மன் கி பாத்ல 10 தாட்டி சொல்லியிருப்பாரு. ஊர் ஃபுல்லா பேசிக்குது டிஎம்கே சொம்பு, டிஎம்கே காசு, ஒரு பைசா வரல. கொடுத்தா தப்பு இல்லை, நீ கொடுக்கணும். நீ ஏன் கொடுக்கல? அதான் கேள்வி. நீ ஏன் கொடுக்கல? நீ ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற? எனக்கு ஒன்றும் சப்போர்ட் மயிரெல்லாம் எதுவும் தேவையில்லை யார்கிட்டையும். பொலிட்டிக்கல் கட்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுமா? அப்படியே போங்கடாடி. பட் இங்க கேள்வி என்னன்னா, வேற ஆர் த பெரியாரிஸ்ட்க்கு ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணல? அம்பேத்கரைட்ஸ்க்கு ஏன் ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கு, கிராஸ் ரூட் ஒர்க்கர்ஸ்க்கு ஏன் சப்போர்ட் பண்ணல? பாஸ் திருந்துக்கோங்க நீங்க. சும்மா இந்த கான்ஸ்பிரசி தியரி பின்னாடி போய் ஒளியாதீங்க.
நீங்க எலெக்ஷன் தோத்து போயிருக்கீங்க, உங்க அகங்காரத்தினால தோத்து போயிருக்கீங்க. எந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரி பின்னாடியும் ஒழிக்க வேணாம். அவன் அதான் பண்ணுவான். ஆர்எஸ்எஸ் காரத்தான் வேலை, அஜித் தோவல் அதான் வேலை, விவேகானந்தா ஃபவுண்டேஷன் அதான் பண்ணும். அவங்க சதி பண்ணிட்டே இருப்பாங்க. குருமூர்த்தி இங்க சதி பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஓ அறிவு, ஓ முட்டாள்தனம், நீ என்ன பண்ற அதான் கேள்வி. திக என்ன பண்ணுது, டிஎம்கே என்ன பண்ணுது, காங்கிரஸ் என்ன பண்ணுது, இதான் கேள்வி. யூ ஹவ் ஃபெயில்ட் கம்ப்ளீட்லி. ஃபெயில்ட் கம்ப்ளீட்லி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஃபெயில்ட் அப்போசிஷன் ரோல. ஏதோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இப்போ கூட டைம் இருக்கு.